மேகனா அவங்க கூட வேலை செய்கிறவங்க 2 பேருமே அப்படியே ஓடி வராங்க. அவங்க கம்பெனி வாசலாண்டியே ஓடி வந்து விழுந்துட்டாங்க. அப்போ சுற்றி இருக்க அந்த ரவுடிங்கெல்லாம் கத்தியால் குத்துறாங்க. குத்துன உடனே அங்கேருந்து சரஸ்வதி பார்க்குறாங்க. அங்கேருந்து ஓடி வராங்க. ஐயோ யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ரவுடியும் ஓடி போயிட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ என்னாச்சு மேகனா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மடியில் வச்சுட்டு அப்படியே கத்தி எடுக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, தமிழ்கிட்டயும் என்னை மன்னிச்சிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடியிலேயே இறந்துட்டாங்க. 2 பேருமே இறந்து கிடக்குறாங்க. அந்த கத்தியை எடுக்கும் போது தொழிலாளர்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. ஐயோ மேகனா மேடத்தை சரஸ்வதி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் சரஸ்வதி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கோதை நடேசன் எல்லாருமே என்ன சரஸ்வதி இவ்வளோ நேரம் ஆகுது சாப்பாடு கொடுக்க போய் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. எடுத்து போலீஸ் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் சரஸ்வதின்றவங்கள நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க 2 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஐயோ என்ன நடந்திருக்கு, மேகனா இறந்துட்டாங்களா, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட ஓடி வராங்க. வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே சரஸ்வதி பார்க்குறாங்க. என்ன ஆச்சு சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இல்லை அத்தை நான் எதுவுமே பண்ணலை, அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் வந்தேன், அவங்களுக்கு கத்தி குத்திட்டு ஓடிட்டாங்க, அந்த கத்தியை நான் எடுத்தேன், அப்போ தான் எல்லாரும் பார்த்துட்டாங்க, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. அட கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோதை பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் விடலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் புள்ளத்தாச்சா இருக்கா, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஆனால் சாட்சியெல்லாம் கரெக்டாக இருக்குது, எங்களெல்லாம் விட முடியாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறதே தெரியல. சரி சரஸ்வதி நீ பார்த்துக்கோ நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. தமிழ் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்போ நம்ம ஜெயம் சொல்கிறாரு. என்னப்பா இவ்வளோ நேரம் ஆகி சாப்பாடே கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வராங்க 2 பேருமே வராங்க. கோதை நடேசன் எல்லாருமே உள்ளே வராங்க. என்ன குடும்பத்தோடு வரீங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயம் கேட்குறாரு. என்ன ஆச்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு. எனக்கு தான் சரியாயிடுச்சு, நீங்கள் எதுக்காக வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரஸ்வதியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சரஸ்வதி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதட்டத்தோடு கேட்குறாரு. ஆமாப்பா மேகனா இறந்துட்டாங்க. ஐயோ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அவனுங்கெல்லாம் யாரோ சேர்ந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் கத்தியை எடுத்ததுனால சரஸ்வதி தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர டென்ஷனோடு எழுந்துக்கிறாருமா. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு தமிழ். இங்கே பார் தமிழ் இப்போதைக்கு போகாது, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடி போகும்போது டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து ப்ராப்ளத்தை மாட்டியிருக்காங்க, நான் இப்போ உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உங்களால் போக முடியாது, ஒரு 2 days நீங்கள் வந்துட்டு இருக்கணும், இல்லைனா பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் இப்படி போனால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கோதை நடேசன் 2 பேருமே சொல்கிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரஸ்வதி வேறு மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. தமிழ் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அங்கே சரஸ்வதி யோசிச்சுட்டு இருக்காங்க. நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேகனா மாமா பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கார். அவங்க பையனும் இருக்காங்க, அங்கே அர்ஜுனும் இருக்கார், அவரோட மாமாவும் இருக்காங்க. 4 பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு வழியாக மேகனா கதை முடிஞ்சுது. இனிமேல் எல்லா சொத்தும் எனக்கு தான், என் ரூட்டும் கிளியர், உன் ரூட்டும் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க. இனிமேல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவும் மாட்டிப்பேன்னு நினச்சேன், கடைசியில் இந்த சரஸ்வதி எதுவும் மாட்டிக்கிட்டாலே, நாம் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையே, நல்ல வேலை பழியெல்லாம் சரஸ்வதி மேலே விழுந்துடுச்சு, நாம் எந்த தப்பும் பண்ணலைன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லிட்டாரு. ஆமாம் ஜென்மத்துக்கும் அந்த சரஸ்வதி வெளியே வர மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. ஆமாம் மாட்டட்டும், அப்படியே இருக்கட்டும், அப்படியே உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறார். எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. இதெல்லாம் எப்படிமா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணது எல்லாமே அந்த அர்ஜுன் தான், எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். பாவம் அந்த மேகனா எவ்வளோ நல்ல பொண்ணு, ஏதோ கொஞ்சம் கோவப்பட்டா, அதுக்காக இப்படி உயிரியே எடுக்கிறதா, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் நம்ம மருமகா சரஸ்வதி மேலே இந்த பழி விழுந்திருக்கு. என்னால் தாங்கிக்கவே முடியல. அவள் வேற மாசமாக இருக்கா. இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ஏதாச்சும் நம்ம பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், லாயரை கூட்டிகிட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதை நடேசன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சரஸ்வதி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பேசினது, மேகனா வர சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி வந்து கொண்டுட்டாங்களே, கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம இப்படி ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கானே, கண்டிப்பாக அந்த அர்ஜுனோட வேலையாக தான் இருக்குமோ. அவன் தான் இந்த மேகனா மேலே அவ்வளோ குறியாக இருந்தான். அவங்க அங்கே இருக்க யாரோ தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கடைசியில் எல்லா பணியும் என் மேலே வந்து விழுந்துடுச்சு, அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. பாவம் மேகனா என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்கும் போராடினாங்க, ஆனால் காப்பாற்றவே முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
நடேஷன் சொல்றாரு, "நம்பள அவன் நிம்மதியா இருக்க விடவே மாட்டான்மா. அவன் அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே கிடையாது. நம்ப பொண்ணு பாவம். அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி குடுத்துமே, இப்படி ஒரு கெட்டவன்கிட்ட மாட்டிக்கிட்டா நம்ப பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு நடேஷன் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அவன் மாட்டுவான். கண்டிப்பா அவனுக்கு இருக்குது. ஆனா கண்டிப்பா அவன் தான் இந்த தப்பு எல்லாமே பண்ணியிருக்கான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத நம்ம சாட்சியோட நிரூபிச்சா மட்டும் தான் சரஸ்வதி நம்ம வெளிய எடுக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு நடேஷன் கோதை கிட்ட சொல்றாங்க. தமிழ் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு.